ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என முன்னாள் ராணுவ வீரர்கள் திட்டவட்டம். துருக்கியில் ஏதிலியர் சிறுவன் உயிரிழந்தது தொடர்பாக படகு ஓட்டுநர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. எண்ணெய் நிறுவனங்களின் நெருக்கடியால் மண்ணெண்ணெய் மானியத்தை குறைக்க நடுவண் அரசு திட்டம். காவிரி நீர் வந்து சேராததால் கடைமடை பகுதிகளில் நெற்பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் வேதனை. மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் தூண்டுகோலாக திகழ வேண்டும் என குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வேண்டுகோள். அருப்புக்கோட்டையில் பருத்தி கிடங்கு மற்றும் 2 கடைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் பொருட்கள் நாசம். கடலூர் மாவட்டம் முட்லூரில் அனுமன் சிலைக்கு நடத்தப்பட்ட வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்பு. வளைகுடா நாடுகளில் தமிழக வாழைப்பழத்திற்கு வரவேற்பு, ஏற்றுமதி 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக தகவல். மனநல திட்டத்திற்கான நிதியை மாநில அரசுகள் பயன்படுத்துவது இல்லை என தேசிய மனித உரிமை ஆணையம் புகார். இலங்கை பிரதமராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக வரும் 14ஆம் தேதி இந்தியா வருகிறார் ரணில் விக்ரமசிங்கே. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.